ருப்யோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 650 ஆரம்பிக்கிறது. ஆத்மானந்த கிரணமே வெளியின்பம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை நம் ஆச்சாரியால் சொல்கிறார். நிறைய சின்ன சின்ன துவாரமுள்ள ஒரு கடத்துக்குள் ஒரு தீபம் இருக்கிறார் போல் உடம்புக்குள் ஆத்மா அறிவு ஜோதிஷாக ஆனந்த ஜோதிஷாக இருக்கிறது. அதை மாயை பிரதிபலித்து கண், காது, மூக்கு முதலிய இந்திரிய துவாரங்களின் வழியாக சின்ன சின்ன ஞான ஆனந்த ரஷ்மிகளாக வெளியே அனுப்புகிறது. இந்த ரஷ்மிகள் எந்த பொருள்களின் மேல் படுகின்றனவோ அப்பொருள்களும் கொஞ்சம் பிரகாசம் பெறுகின்றன. இந்திரிய ரஷ்மிகள் இந்த பிரகாசத்தை கொடுப்பது தாங்களே என்பதையும் தங்களுக்கு முடிவாக பிரகாசம் தருவது ஆத்மாவை என்பதையும் அறியாமல் அந்த வெளிப்பொருள்களிலேயே இந்த பிரகாசம் இயற்கையாக இருப்பதாகவும் தாங்கள் அவற்றை தொட்டு அவற்றிடமிருந்து அதை பெறுவதாகவும் நினைத்து சந்தோஷிக்கின்றன. ஆத்மாவின் அறிவு, ஆனந்தம் ஆகியவற்றின் லவலேசத்தையே வெளிப்பொருள்களை பற்றி தங்களுக்கு ஏற்படும் அறிவாகவும் வெளிப்பொருள்கள் தங்களுக்கு தரும் ஆனந்தமாகவும் அசட்டு ஜீவன் எண்ணுகிறான். ஒரு பந்தல் போட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் கீற்று ஓட்டை வழியாக உள்ளே வருகிறது. இதை ஒரு குழந்தை பார்த்தால் அந்த இடத்தில் பந்தலே தான் ஒளியை சிருஷ்டித்து அனுப்பி இருக்கிறது என்று நினைக்கும். சூரியனை பந்தல் மறைப்பது, அதன் இடுக்கு வழியாக சூரிய வெளிச்சம் வருவது எல்லாம் குழந்தைக்கு தெரியாது. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆத்ம ஜோதிஷை மறைக்கிற நம் சரீரத்தில் அதன் லவலேசத்தை பாய விடுவதாக இந்திரியானுபவங்கள் இருக்கின்றன. நாமும் இந்திரியங்களுக்கு விஷயமாகும் வஸ்துக்களிலிருந்தே அனுபவம் வருவதாக மயங்குகிறோம். ஜோதிஷை மறைக்கிற பந்தலிலிருந்தே வெளிச்சத்தை உண்டாக்கி கொள்ள முயற்சி செய்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நாம் தேகத்தை கொண்டு நித்தியானந்தத்தை பெற நினைப்பது. பந்தலை பிரித்துவிட்டால் எல்லாம் வெளிச்சமாய் விடுவது போல தேக பிரக்கை போனால் ஆத்மாவுக்கே உரியதான பூர்ணானந்த ஸ்வரூபமாகி விடலாம். வெளிப்பொருள் அதுவாகவே ஆனந்தத்தை தரவில்லை என்பதை கொஞ்சம் ஆலோசித்தாலும் புரிந்து கொண்டு விடலாம். காஷ்மீர் சால்வை அதுவே ஆனந்தம் தருவது என்றால் எக்காலத்திலும் ஒருத்தனுக்கு இதமாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் அது எத்தனை விலை உயர்ந்ததாய் இருந்தாலும், எத்தனை மழமழப்பாய் இருந்தாலும், நல்ல கோடை காலத்திலே மேலே பட்டாலே தாங்காமல் தூக்கி எறிகிறோமே. அதனால் ஆனந்தம் அதிலே இல்லை என்று புரியத்தானே செய்கிறது. ரொம்பவும் அழகான ஒரு ராகத்தை நல்ல சாரீரமும் ஞானமும் உள்ள பாடகர் ஆலாபனை செய்கிறார் என்பதால் அது எப்பொழுதும் ஆனந்தமளிப்பதாக உள்ளதா என்றால், நமக்கு ரொம்ப பிரியமானவர் போய்விட்டார் என்ற செய்தி வருகிறது. அப்பொழுது ரேடியோவிலே அந்த ராகத்தை அந்த வித்வான் தேவகானமாக பாடுகிறார் என்றால் ஆனந்தமா தெரிகிறது? கேட்க பிடிக்காமல் நிறுத்தித்தானே விடுகிறோம். ஜரக்காரனுக்கு நல்ல பக்ஷணமோ ஐஸ்கிரீமோ ஆனந்தம் தருமா? சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனந்தம் வெளிவஸ்துவில் இல்லை என்று காட்டுவதற்கு. ஜீவனுடைய கலப்பதில்தான் ஆனந்தம் உண்டாகிறது. இவன் மனஸ் இதிலும் கலக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எந்த வஸ்துவாவது ஆனந்தம் தருகிறதா? இந்த மனசின் ஆனந்தமோ நிலையாய் இருப்பதே இல்லை. இதற்கு எத்தனை ஆனந்தமோ அதை போல 1000 மடங்கு அழுகை என்றுதான் இத்தனை நாழி பார்த்தோம். இடுக்கு வழியாக துளி துளி வெளிச்சத்தை உள்ளே விட்டு பாக்கி முழுக்க இருட்டையே தருகிற பந்தல் மாதிரி துளி துளி ஆனந்தத்தோடு ஏராளமான துக்கத்தையே மனசு தருகிறது. இதன் கிருத்திரிமம் இல்லாமல் இதற்கு ஆதாரமான ஆத்மாவுக்கு போனால்தான் சாஸ்வத ஆனந்தம் என்பது. ஜீவன் தானே நித்திய ஆனந்த சொரூபனான ஆத்மாவாக இருந்து கொண்டு தற்காலிக ஆனந்தங்களுக்காக வெளியே அலைகிறான். இதை தன் வயிற்றுக்குள்ளிருந்தே வாசனை எழும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாததாக ஒரு கஸ்தூரிமான் வாசனை உண்டாகும் இடத்தை தேடி தேடி தருவதற்கு உபமித்து அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. மனசு அடிபட்டு போன சமாதியில் சைதன்யமயமான இந்த ஆத்மானந்தம் நன்றாக அறியப்பட்டதாகும். சாந்தமான அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. மனத்துக்கு புரியாத சாந்தானந்தம். ஆத்மா தெரியாமல் மனஸ் மட்டுமே தெரிவதான நம் நிலையில் ஆனந்தம் என்பது சக்தி நிறைந்த உணர்ச்சி என்றும் சாந்தம் என்பது உணர்ச்சி அடங்கி போன நிலை என்றும் தோன்றுகிறது. எனவே உணர்வு என்பதே ஒரு சக்தி உள்ளதாதலால் ஆத்மாவின் சாந்தத்தில் எப்படி ஆனந்தத்தை உணர முடியும் என்று தோன்றலாம். ஆனால் நம் மனசுக்கு புரிவதாகவும் நம் மனசுக்கு ஒத்த விதத்திலும் ஆத்மாவின் சாந்தமும் ஆத்மாவின் ஆனந்தமும் இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆத்மாதான் மனசுக்கு அப்பாற்பட்ட மனோதீத வஸ்துவாயிற்றே.
அதன் அறிவு, உணர்வு, ஆனந்தம், சாந்தம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று அதற்குத்தான் தெரிய முடியுமே தவிர மனசுக்கு எப்படி தெரிய முடியும்? நம் உடம்பிலேயே கண்ணுக்கு ஆனந்தமான ஒரு காட்சி காது புரிந்து கொண்டு சந்தோஷிக்க முடிகிறதா? காதுக்கு ஆனந்தமான கானத்தை கண்ணால் ரசிக்க முடிகிறதா? இப்படி யோசித்து கொண்டே போனால் நம் சகல இந்திரியங்களுக்குமே புரியாத ஒரு ஆனந்தமும் இருக்கலாம் என்று தெரியும். ஆனந்தமாய் உள்ளபோதே அது சாந்தமாயும் இருக்கலாம். சாந்தம் என்பது என்ன? சலனமில்லாமல் தனக்குள்ளேயே அடங்கியிருப்பதுதான். மனசின் ஆனந்தம் இன்னொன்றின் அனுபோகத்திலேயே விளைவதால், அந்த இன்னொன்றை நோக்கி மனசலிப்பதாலேயே அனுபோகம் ஏற்படுவதால், அப்பொழுது சாந்தம் என்பதாக தனக்குள்ளேயே அடங்கியிருக்கும் நிலை ஏற்பட முடியாமல் இருக்கிறது. ஆத்மாவுக்கோ இன்னொன்று என்ற வெளியே எதுவும் தெரியாமல் தன்னிலேயே அது ஆனந்திப்பதால் அப்பொழுது தனக்குள்ளேயே அடங்கியிருப்பதன் சாந்தமும் கிடைக்கிறது. மனசுக்கு அதீத சக்திகள் உண்டாகும் போது, அது அமானுஷ்ய ஆற்றல்களை பெறும்போது, மனுஷ சக்திக்கு மேற்பட்ட கந்தர்வர்கள், பித்திருக்கள், தேவர்கள் ஆகியவர்களுக்கு படிப்படியாக ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு பல மடங்கு ஆனந்தம் சித்திக்க முடியும் என்று தெரிகிறது. இப்படி வரிசையாக ஒன்றுக்கு மேல் ஒன்றான ஆனந்தங்களை தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லி என்றே பெயருள்ள அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த ஆனந்தங்கள் என்ன என்று மனுஷனுக்கு புரியாது. காப்பி சாப்பிடுவதிலும் கச்சேரி கேட்பதிலும் மனுஷனுக்கு என்ன ஆனந்தம் என்று ஒரு மாட்டுக்கு புரியுமா? அப்படித்தான் இதுவும். இப்படிப்பட்ட பல ஆனந்தங்களின் முடிவான உச்சஸ்தானம்தான் ஆத்மானந்தம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.